viewers, welcome to Tamil 360 TV. ஷாம்புக்கு பதிலாக அரிசி கஞ்சியை எப்படி தலைக்கு யூஸ் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்களுக்கு அவங்களோட தலைமுடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக நிறைய டிப்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் ஆரம்பித்த இடத்துலையே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த செலவுமே இல்லாமல் முடியை எப்படி இயற்கையாக வளர வைக்கணும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி கஞ்சி 3/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு 2 டீஸ்பூன். அரிசி கஞ்சியில் ஸ்டார்ச், விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட், மினரல், பிக்ட்ரா அப்படிங்கிற தலைமுடிக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது. இது முடி வளர்ச்சியை தூண்டும், தலைமுடி நீளமாக அடர்த்தியாக வளர ஹெல்ப் பண்ணும், நரமுடி வரதை தடுக்கும்னு ஆய்வுகள் சொல்கிறாங்க. அதோட தலைமுடி ட்ரை ஆகாமல் சாஃப்டாக மென்மையாக மாற்றிடும். முடிக்கு கண்டிஷனராகவும் யூஸ் ஆகுது. அடுத்து கடலை மாவு. பொதுவாக நம்ம எல்லாருமே கடலை மாவை முகத்துக்கு தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கடலை மாவுனால தலைமுடியையும் பாதுகாக்க முடியும். அதோட முடி வளர்ச்சியை தூண்டும், முடி உதிர்றதை ஸ்டாப் பண்ணும், தலைமுடியில் இருக்க அழுக்க சுத்தமாக எடுத்துரும், முடி ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும், சிக்கு விழுறதை தடுக்கும், பொடுகு அடியோட விரட்டிடும், தலைமுடி வேரில் இருந்து ஸ்ட்ராங் ஆகி ஆரோக்கியமாக வளரும். நம்ம முன்னோர்கள் காலத்தில், அதாவது தாத்தா பாட்டி காலத்தில், அதுக்கு முந்தின தலைமுறையினரெல்லாம் கடலை மாவை தான் ஷாம்புவாக தலைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகே, இப்போ ஷாம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அரிசி கஞ்சியை நான் நேற்றே ரெடி பண்ணி வச்சிட்டேன். சாப்பாடு செய்கிறப்ப அதுலேருந்து வடித்த கஞ்சி தான் இது. ஏன் ஒரு நாள் கழித்து தான் கஞ்சியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அப்போ தான் இதில் நல்ல பாக்டீரியாக்கள் அதிக அளவில் உருவாகி இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க கடலை மாவு கூட கஞ்சியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கஞ்சி வந்து நேற்றே ரெடி பண்ணதுனால ரொம்ப கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் முடியில் நல்லா நிற்கும். நான் வந்து இன்றைக்கி கஞ்சி 3/4 கப் எடுத்து இந்த பேக் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் முடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. கட்டி விழாமல் நல்லா கிளறிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ ஹோம்மேட் ஷாம்பு ரெடி. இந்த பேக்கை ஷாம்புக்கு பதிலாக தலைமுடிக்கு யூஸ் பண்ணிட்டு வந்தோன்னா இவ்வளோ நேரம் நாம் சொன்ன எல்லா பெனிஃபிட்ஸும் கண்டிப்பாக கிடைக்கும். வாரம் ஒரு தடவை போட்டாலே போதும். இந்த பேக்கை போட்டதுக்கப்புறம் வேறு எந்த ஷாம்புவும் தலைமுடிக்கு போடணுங்கிற அவசியம் இல்லை. கண்டிஷனரும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ இந்த ஷாம்புவை நான் தலைமுடிக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முடியோட வேரில் படுற மாதிரி நல்லா போட்டுக்கணும். இப்போ தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். இது தலைமுடியோட வேர் வரைக்கும் போய் நல்லா ஊறட்டும். பாருங்கள், இப்போ தலைமுடியை அலசிட்டேன், எப்படி இருக்குன்னு. நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன், பார்த்த உடனே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த கஞ்சியும் கடலை மாவு யூஸ் பண்ணும்போது ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல. தலையில் எவ்வளோ ஆயில் இருந்தாலும் இதுவே அழுக்கு எடுத்துரும். ஒரு சிலர் நினைக்கலாம் கடலை மாவு தலையில் அப்ளை பண்ணால் தலைமுடியில் ஒட்டிக்கும், தலைக்கு குளித்தாலும் தலைமுடியில் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும்னு. அப்படியெல்லாம் இல்லை. நான் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணேன், சுத்தமாக போயிடுச்சு. இனி அரிசி கஞ்சியை வேஸ்ட்டாக கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி தலைமுடிக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.